नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेषा शून्यवादे पाशात्यदेशतारिणि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे நமக। ஹரே கிருஷ்ணா। பாதர் நம்மளை எந்த அளவுக்கு நம்ம சென்சஸ் எல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஆனால் பகவானுடைய சேவையில் இருந்திருக்கிறாங்க. அது போய் எப்படிங்க இருக்க முடியும்? நம்ம சொல்லுவோம், பரிஷித் மகராஜ் 7 நாள் பாகவதத்தை கேட்டார், சாப்பிடல, தூங்கலை, வேற எதுவுமே அவருக்கு பண்ண முடியல. அது எப்படிங்க சாப்பிடாம தூங்காமல் இருக்க முடியும்? அப்படின்னா அந்த புலன்கள் எல்லாமே பகவான் சேவையில் நித்தியமாக ஈடுபடுறதுனால அது தெரியாது. சாப்பாடு தெரியாது, தூக்கம் தெரியாது. அந்த மாதிரி தான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு அந்த ஒரு நெறிமுறையை காட்டி கொடுத்துருக்கிறார். ஒரு பக்தி எப்படி இருக்கும், அந்த பக்தி எந்த அளவுக்கு உறுதியாக நம்ம பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு சரியான வழியில் கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த சென்சஸ், நம்மளுடைய புலன்கள் எல்லாம் பகவானுடைய பிறந்தநாளை கொண்டாடணும், அவருடைய நாமத்தை ஜபிக்கணும், அவரை பற்றி 4 பேர்கிட்ட பேசணும். ஸோ அப்படியே நம்மளுடைய மனசை என்கேஜ் பண்ணிடுறார். அதுதான் பயிற்சி பண்ணி பண்ணி நாம் உயர்ந்த நிலை அடைய முடியும். சரி, அப்படி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருடைய அவதார தினம். ஸோ நம்ம இன்னைக்கு அவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கணும். படிப்படியாக நமக்கு ஆன்மீகத்தோட முன்னேற்றத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், ஆச்சாரியுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். அது ஒன்றுமே தெரியாதவங்களா இருந்தால் கூட பரவாயில்லை, ஒன்றுமே புரியாதவங்க இருந்தால் கூட பரவாயில்லை, ஒரு ஆச்சாரியுடைய அனுகிரகம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், பாகவதம் சொல்கிறது அதுதான். ஒரு முடவன் கூட மலை ஏறுவான், கண் இல்லாதவர்கள் கூட அவங்களுக்கு பார்வை கிடைக்கும், பூமை கூட பேச ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றது. அப்போ அந்த ஆச்சாரியுடைய அனுகிரகம் அவரு மனசு வச்சா, அப்போ ஒரு முறை கேட்பார் என்னன்னா, பிள்ளை உறங்காவள்ளி அவர் தான் ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் அங்கே உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ நிறைய நெறிமுறைகளை அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கிளம்பி போறார், அந்த இடத்த விட்டு எழுந்து போறார். பொதுவாக உபன்யாசம் நடக்கும்போது இந்த மாதிரி எழுந்து போக மாட்டாங்க. அப்போ ரமன், ஏன்னா அப்படிப்பட்ட பக்தரும் இல்லை. அப்படி இருக்கும்போது ராமானுஜாச்சாரியர் கேட்பாரு, அவர் ஏன் எழுந்து போறாரு, என்னென்ன நீங்கள் சொல்றதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் இந்த பிறவில இது பண்ணி அப்படி எப்படி நான் போய் இறைவனை அடைய போறேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அப்போ எனக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குன்றதெல்லாம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி சொன்ன உடனே ஸ்ரீபாத ராமானுஜாச்சார் சொல்லுவார், எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு. யார்கிட்ட? பிள்ளை உறங்காவள்ளி தனுர்தாஸ் அவர்கிட்ட தான் கேட்பார். ஐயோ சுவாமி, நீங்கள் ஆச்சாரியர், உங்களுக்கு மோட்சம் கிடைக்காம வேறு யாருக்கு கிடைக்க போகுது? கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது எனக்கு கிடைக்குதுன்னா அப்போது உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக ஏன்னா நான் சொல்கிற பேச்சே யார் கேட்பாரு? கிருஷ்ணர் கேட்பாரு அப்படி சொல்லுவார். அது எப்படி கேட்பாரு? ஏன்னா அவர் சொல்கிற பேச்சை நான் கேட்டிருக்கேன், அப்போ என் பேச்சு அவர் கேட்குவார். வெரி சிம்பிள். அவர் சொல்கிற பேச்சை நான் கேட்டிருக்கிறேன், அப்போ என் பேச்சை அவர் கேட்பாரு, இவருக்கு மோட்சம் கொடுனா கொடுப்பாரு. அப்படி உங்களை விட்டுட்டு நான் மோட்சம் போக மாட்டேன், உங்களை கரை தேய்க்காம நான் போக மாட்டேன்னு ஆச்சாரியர் சொல்லுவார். சரி, அந்த மாதிரி அந்த ஆச்சாரியர் என்று சொல்லக்கூடியவர் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர். அப்போ அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, தான் கடைபிடிக்கிறாரு, பகவான் சொன்னதை உறுதியாக கடைபிடிக்கிறாரு, அதில் அவருக்கு எந்த ஒரு டீவியேஷனும் கிடையாது. அப்படி
தான் கடைபிடிச்சிருக்கிறன்றதுனால எப்படி கிருஷ்ணன் கேட்காம போயிடுவாரு? அவர் பேச்சு நாம கேட்டிருக்கோம்ல, அப்ப எப்படி நம்ம பேச்சு கேட்காம போயிடுவாரு? இப்ப நம்ம அவர் பேச்சு கேட்கல, அதனாலதான் நம்ம பேச்சு நடக்க மாட்டேங்குது. பாருங்க, பிரபுபாதர் நினைச்சாரு உலகத்திலே ஒரு பெரிய பெரிய கோயிலை கட்டணும், வேதிக் பிளானிட்டோரியம், மக்கள் எல்லாருமே அங்க வந்து என்ன பண்ணணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கிருஷ்ணர் நிறைவேற்றிட்டார், நிறைவேற்றிட்டார். இது வந்து நான் வெளிநாட்டில் போய் எல்லாருக்கும் கொடுத்து அவர்களுடைய அறியாமையை போக்கணும், அவங்களே ஆன்மீகத்தோட உன்னத நிலைக்கு வரணும்னு ஸ்ரீல பிரபுபாதர் ஆசைப்பட்டாரு. கிருஷ்ணர் அதை என்ன பண்ணாரு, கொடுத்தார். என்னுடைய குரு சொல்லியிருக்கிறாரு, அதை நான் என்ன பண்ணணும், அது வந்து நிறைவேற்றணும். என்னுடைய குருவோட வாக்கை அதை வந்து நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுறாரு. அதனால நாம் வந்து முயற்சி எடுக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே பக்தி வழிபாடு எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்து பகவானுக்கு உகந்ததா, பகவான் சொல்ற சாதகமா, அதுதான் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுப்பாங்க. அப்போ குருன்றது என்ன, இறைவனுடைய பிரதிநிதி. அவர் என்னன்னா, இறைவன் என்ன சொல்லாரோ அது அப்படியே தான் சொல்லுவாரு, எது மாத்தி சொல்ல மாட்டாரு. அப்போ நம்மளுடைய க்கும் இறைவனுக்கும் ஒரு பாலமா இருக்கக்கூடியவர். அப்படி ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கைய அவர் வந்து தன்னுடைய குருவோடைய வாக்கு, ஏன்னா குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீக ஞானம் மிக உயர்ந்தது, எல்லா ஜீவராசிகளுக்கும் இது கிடைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் புலமை இருக்கிறதுனால இதை நீங்கள் வெளிநாட்டில எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அதே நேரத்தில் சாஸ்திர ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கலன்னா நம்ம ரெஃபர் பண்ண முடியாது. சரி, இங்கே சொல்லியிருக்கு, இதில் பண்ணியிருக்குன்றது தான் ஒரு நம்பிக்கை இல்லையா? ஸோ அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பகவத்கீதையை அதுக்கு வந்து மொழிபெயர்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவருடைய குரு ஆக்னி, அதுதான் அவருக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி நமக்கு வந்து இங்கே பக்தி எப்படி வரும் அப்படின்னா, ஒரு தூய பக்தருடைய சங்கம் நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சதுன்னா அப்போதான் நமக்கு வந்து பக்தியே ஆரம்பம். பக்தி வந்து ஆன்மீகம் முன்னேற்றம் அப்படி. அப்போ ஆன்மீக முன்னேற்றம்னு சொல்லுவாங்க. அப்போ ஸோ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன காலங்காலமாக பண்ணுறோமோ அதுதான் தர்மம். அது மீறி நம்மளால யோசிக்கவும் முடியாது, அது மீறி நம்மளால பண்ணுறதுக்கும் தெரியாது. ஸோ அதனால என்ன ஆகிடும், நம்ம காலங்காலமாக எனக்கு இப்படி தான் பண்ணேன், இப்படி தான் பண்ணேன், இப்படி தான் பண்ணேன், இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும், அந்த இதில் வந்து நம்ம என்ன ஆகிடுறோம், அடிமை ஆகிடுறோம். அந்த பழக்கங்களுக்கு வந்து நம்ம அடிமை ஆகிடுறோம். ஆனால் அப்போ ஆன்மீக முன்னேற்றம்னு அங்கே எங்கே வரும் யோசிச்சு பாருங்க. ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னும் போது என்ன, தன்னை படிப்படியாக உயர்த்திக்கிறது தான். ஆன்மீகத்தில் தன்னை படிப்படியாக உயர்த்தி அந்த உன்னத நிலையை அடைந்து அந்த நிலையில நம்ம இறைவனுக்கு சேவை பண்ணுறது தான் அது வந்து ஆன்மீக முன்னேற்றம்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இங்கே அழகாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது கேண்டோ 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஷாத்தாம் பிரசங்கான் மமவீரிய சம்பிதோ பவந்தி கிருத் கர்ண ரசாயன கதா தஜ்ஜோஷனாத் ஆஷு ஆபவர்க வர்தமணி சத்தராதிர் பக்தி அனுகிரகமிஷ்யதி. தூய பக்தர்களின் தொடர்பில் பரமபுருஷ பகவானின் செயல்கள் மற்றும் லீலைகள் பற்றி கலந்துரையாடுவதும் காதுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியையும் திருப்தியும் தருவதாகும். அப்போ பொதுவாக நம்ம பகவானுடைய திருவிளையாடல்களை, பகவானுடைய செயல்களை, பகவானுடைய லீலைகளை நம்ம என்ன பண்ணுறோம், கலந்துரையாடுறோம். ஆனால் அது வந்து ஒரு தூய பக்தர்களோட தொடர்புல கலந்துரையாடும் போது, ஏன்னா இப்போ நிறைய நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருப்போம். தூய பக்தர்கள் அதுக்கான சரியான விளக்கங்களை தன்னுடைய ஆச்சாரியர்கள் மூலியமாக கேட்டு, சாஸ்திரங்கள் மூலியமாக கேட்டு தெரியும் போது அது நம்ம தவறாக நம்ம புரிதல் இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இப்படி இல்லை, இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும்
நீங்க இந்த மாதிரியான புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனா பகவான் நமக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் என்ன சொன்ன, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, ஏமாத்த மாட்டாரு. அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். அவர் இந்த பௌதீக குணங்களுக்கு உட்பட்டவர் இல்ல. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்படி அந்த தூய பக்தர்கள் நம்மள என்ன பண்ணுவாங்க? படிப்படியா நம்மள சரி பண்ணுவாங்க. அப்ப அது இல்லாம நான் வெறுமனே ஏதோ படிக்கிறேன், வெறுமனே கேட்கிறேன், நான் வெறுமனே விஷயத்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறேன், ஒரு தூய பக்தருடைய தொடர்பு இல்லாம நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப என்னுடைய புரிதல் எதை படிக்கும்போது அது சரி தப்பா புரிஞ்சுட்டு நம்ம பக்தி, ஓ இதெல்லாம் எதுக்குங்க பண்ணணும்? இதெல்லாம் நிறைய பேர் இருக்கா, யாருங்க நான் ஃபாலோ பண்றது? இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்கும்? அப்படின்னு சொல்லி நமக்கு புரிதல் இல்லாம நமக்கு போயிடும். அதனாலதான் அங்க சொல்றது, ஒரு தூய பக்தர்களின் தொடர்பு பரம புருஷ பகவானின் செயல்கள் மற்றும் லீலைகளை பற்றி கலந்துரையாடுவது காதுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் தருவதாகும். அந்த அறிவு பதிய வைக்கப்படுவதால் ஒருவர் படிப்படியாக முக்திக்கான வழியில் முன்னேறுகிறார். பாகவதர் தான் சொல்றது. அப்படி அது சரியான முறையில நாம கேட்கும் போது என்ன ஆகிறது? அது படிப்படியா அவங்களுடைய ஆன்மீகம் முக்திக்கான பாதையில முன்னேறுகிறார்கள். அதன் பின் அவர் விடுதலை அடைகின்றனர். அதன் பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க? இது தானாவே இயற்கையா நடக்கிறது தான். நம்ம பக்தியில நம்ம ஆன்மீகத்துல உயர உயர நமக்கு தானாவே முக்தின்றது கன்ஃபார்ம் ஆயிடுறது. அவர் கவனம் நிலை பெறுகிறது. பின்னர் உண்மை பக்தியும் பக்தி தொண்டும் தொடங்குகிறது. அப்பதான் உண்மை பக்தியும், அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னல, கலப்பட பக்தி, கலப்படம் இல்லையா? அது பியூரிஃபை பண்றது தான். அப்போ அந்த கலப்பட பக்தி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ உண்மையான பக்தி என்ன வரும்? உண்மையான பக்தி நம்ம நேற்று பார்த்த மாதிரி பகவான் மீது அன்பு காட்டுவது தான், பகவான் மீது நம்ம அன்பு செலுத்துவது தான் அந்த தூய பக்தியும். அவருக்கு பக்தி தொண்டுன்ற சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையும் நமக்கு தொடங்கும். அப்போ அந்த சேவை மனப்பான்மை நமக்கு வருது. நம்ம சின்ன சின்ன சேவைகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் பக்தர்களோட சேர்ந்து. அப்போ இது பக்தருடைய தொடர்புனால நமக்கு கிடைக்குது. அப்படி ஒரு தூய பக்தருடைய சங்கம் யாருக்கு கிடைச்சது? நிறைய பேருக்கு. சில பிரபுபாதர் அவர் தூய்மை, அதை சொன்னேன், நாம தூய்மையா கடைபிடிச்சா போதும். நம்மளுடைய பிரச்சனையே என்ன? அவன் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான், இவங்க ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான், இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க, இவங்க பண்ணா நான் வந்துடுவேன், அவங்க பண்ணா நான் வந்துடுவேன். கடைசி வரலையும் நம்ம குறைகளை கண்டுபிடிச்சி மற்றவங்களை சரி பண்றதுலாம் உக்காந்துன்னு இருக்கிறோமே தவிர, நான் அவரவர் குணங்கள் அப்படி அப்படி இருக்கு. நான் சரியா பண்ணும். அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய காட்டாறு வருதுன்னா பக்கத்துல இருக்கிற என்னது இலை செடி அதெல்லாம் இழுத்துட்டு போயிடும். வேகத்துல என்ன பண்ணும்? எல்லாம் இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி நாம தூய்மையா பக்தி பண்ணோம்னா தானா நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணும்? ஒரு விளக்கு எரியுதுன்னா தானா அந்த விட்டில் பூச்சிகள் வரப்போகுது வெளிச்சத்துக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஏன் நம்ம நம்ம சொல்லி வர மாட்டேங்கிறாங்க, நாம சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்மளே தூய்மை கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க. We are not pure. நாமளே என்னது மின்னு மின்னு எரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது எத்தனை வெளிச்சத்தை கொடுத்துட்டு போறது? அதனாலதான் சொல்றது, தூய பக்தருடைய தொடர்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நாம் எதிர்பார்க்கிறோம், நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரும் பண்ணிடணும், நான் இதை கடைபிடிக்கிறேன் எல்லாரும் கடைபிடிச்சிடணும், நான் இதுக்கு பண்ணணும் எல்லாரும் அனுமதி கொடுத்துடணும். அது கூட நம்ம எவ்வளவு சுயநலமா யோசிக்கிறோம் பாரு. தப்பாங்கன்னா தப்பு இல்லை. சரி, அது புரியறதுக்கு எல்லாருக்கும் டைம் எடுக்கும். ஆனா நமக்கு புரிஞ்சது நம்மளாலே கடைபிடிக்க முடியலையே, நமக்கு புரிஞ்சதை நம்மளே உறுதியா செய்ய முடியலையே. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணா வந்துடுவேன், இவங்க பண்ணா வந்துடுவேன். பாருங்க, சில பிரபுபாதருடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது அவர் பக்தியை பிரச்சாரம் பண்ணாரு, தன்னுடைய ஆன்மீக குரு சொன்னதை எடுத்துக்கிட்டாரு, தன் குடும்ப உறுப்பினர்கள் வரல, தன்னுடைய மகன் வரல, தன்னுடைய மனைவி வரல, அவங்களுக்கு இதுல நாட்டம் இல்லை. அதுக்காக என்ன பண்றாரு? எங்க மகன் வரல, என்னுடைய மனைவி வரல, நான் என்ன பண்ணணும்? பக்தி பண்ணக்கூடாதுங்க, அவ்வளவுதான். நான் அவங்க என்ன பண்றாங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு போயிடுறேன். அப்படி நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம கதி என்ன இருக்கும்? எத்தனை மகன்களை கொடுத்திருக்கிறாரு கிருஷ்ணர்? எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு? யோசிச்சுப்பார். எத்தனை சிஷியர்களை கொடுத்திருக்கிறாரு? அதனால கிருஷ்ணரை நம்பினா எல்லாமே கிடைக்கும். அவரை விட்டுட்டு மீதி நம்மனா எதுவும் கிடைக்காது. அதான் சொன்னேன், மீதி எல்லாமே ஜீரோ தான்.
அவர் முன்னாடி ஒன்று தான் வேல்யூ. அவர் தான் வேல்யூ. அதை போட்டுக்கிட்டா தான் வேல்யூவே. அதை விட்டுட்டு நம்ம என்னதான் பண்ணாலையும் ஒரு வேல்யூவே கிடையாது ஆக்சுவலாக. அதனால இந்த தூய பக்தர்களுடைய தொடர்புனால நமக்கு வந்து இப்படி இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த பாகவதம் நாம படிக்கிறோம். பாகவதம் படிக்கிறது என்ன? பகவத யுத்தம் பாகவதம் நித்திய பாகவத சேவையா தொடர்ந்து பாகவதங்களை, அதாவது பகவானுடைய லீலைகளை படிக்கிறதும் கேட்கறதுமே நம்மளை என்ன பண்ணிடும்? உயர்ந்த நிலை கொண்டு போயிடும். அப்போ இந்த படிக்கிற பாகவதமும் இருக்கு, அப்படியே வாழ்ந்து காட்டின பாகவதமும் இருக்கு. வாழ்ந்து காட்டினதுன்னா பாகவத்துல சொன்ன மாதிரி ஆச்சாரியர் வாழ்ந்து காட்டுறாருன்னா அந்த ஆச்சாரியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் பாகவதம் படிக்கிறது தான் சொல்லுது. பாகவதம்னு என்ன? பகவான் கொடுத்த கட்டளைகளை பகவானே அவதாரங்கள் எடுத்து லீலைகள் பண்ணி தான் வாழ்ந்து காட்டிட்டு போனார். ராமரா வராரு, கிருஷ்ணரா வராரு இல்லையா, நரசிம்மரா வராரு. அப்படி பக்தர்களுக்கு துன்பம் வரும்போது நான் அவதரிக்கிறது அந்த சரித்திரங்கள் தான் பாகவதம். அப்படி பக்தர்களோட தொடர்புடைய, பகவானுடைய தொடர்புடைய ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு கூட பாகவதம் தான். அப்படிதான் சொல்லுது. அப்போ ரெண்டு பாகவதம் இருக்கு. ஒன்று ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம படிக்கிறோம், இன்னொன்று அப்படி வாழ்ந்தவர்களுடைய சரித்திரம். அதை சொல்றது இருவித பாகவதங்கள் உள்ளன. ஒன்று புத்தக பாகவதம், மற்றொன்று பக்தரான பாகவதம். இரு பாகவதங்களுமே தகுதியுள்ள வழிமுறையாகும். மேலும் அவை இரண்டும் அல்லது அவற்றில் ஒன்று மட்டுமே தடங்களை நீக்குவதற்கு போதுமானது. இப்போ ஒரு ஆச்சாரியுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஆச்சாரியருடைய வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறோம்னா கூட நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு, அப்படி நடந்துக்கிட்டாரு, அப்படி உபதேசம் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அப்படி நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவை மீண்டும் பக்தர் எனும் பாகவதர் புத்தகம் எனும் பாகவதத்துக்கு சமமானவர் ஆவர் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்படி ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா 1896 வருஷம் அவர் வந்து பிறந்தார். செப்டம்பர் 1 கல்கத்தாவில் கௌர் மோகன் தே மற்றும் ரஜினி என்பவரின் நன்மகனாய் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அபய சரண் தே. அவருக்கு வந்து அவருடைய தாய் தந்தையர் என்ன பெயர் வச்சாங்க? அபய சரண். அதனாலதான் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவருடைய பெயர். ஏசின்றது என்ன? அபய சரண். அபய சரண் அவருக்கு வச்ச பேரு, அவங்க தாய் தந்தையர் வச்ச பேரு அபய சரண். அபயம்னா பயம் இல்லாதவர். அபய சரண் தே அப்படின்னு பெயர் வச்சாங்க. 1896 வருஷம் அவர் வந்து பிறந்தார். அப்போ அவங்களுடைய தந்தையாரும் ஒரு சிறந்த ஆன்மீக குணங்களோட இருக்கிறாரு. நித்தியமா பகவானுடைய விக்கிரகங்களுக்கு அவர் சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. சின்ன வயதிலிருந்தே அவர் தந்தை வந்து அதிகாலையில் எழுந்து பக்தி சேவையை பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இந்த குழந்தை பார்க்கும் போது என்ன நினைக்கும்? நான் கூட ஒரு நாள் எங்கள் அப்பா தானே ரோல் மாடல் எல்லாருக்கும். யோசிச்சு பாருங்க. வளர்ந்துட்டு அப்புறம் இல்லை, வளர்றதுக்கு முன்னாடி இந்த பௌதிக அழிவு வளர்ந்துட்டு அப்புறம் நான் தான் பெரிய ஆளு, நான் அவங்களோட அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு எண்ணம் வேற மாதிரி போயிட்டுருது. ஆனால் அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு யார் ரோல் மாடல்? வீட்டில் அப்பா தான் ரோல் மாடல் இல்லையா? அப்பா சம்பாதிக்கிறாரு, இப்படி அப்பா கொண்டு வர்றாரு, நானும் ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு அப்பா தான் ரோல் மாடலு. அப்போது அந்த தந்தை வந்து சரியான முறையில் பக்தி சேவையை கடைபிடிக்கும் போது அந்த இம்பேக்ட் அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க அதிகாலையிலேருந்து பூஜை பண்ணுறாங்க, நேரத்தில் ஆனால் சரியாக நடந்துக்கிறாங்க, வீட்டில் வந்து அவதூறு பேசாமல் இருக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க. அப்போ என்ன பார்க்குறது? அந்த அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து தான் என்ன என்ன பண்ண போகுது? அந்த குழந்தைங்க வளரப்போகுது. புதுசாலாம் ஒன்றும் யாரும் என்ன எப்படி